அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பரோ இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். நம்முடைய செய்தியிலே அதிகமாக இப்பொழுது நாம் பேசிக்கொண்டு வருவது, அதாவது சப்ஜெக்ட் என்னவென்றால், இரண்டாம் வருகை, நாம் எதிர்கொள்ள காத்திருக்கக்கூடிய இரண்டாம் வருகை, அதோடு விசுவாசத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லாமல் எந்த செய்தியுமே இருக்காது. ஆகையினாலே சிலர் விசுவாசிகளோ சில தோழர்கள் நினைக்கலாம், என்ன ஒரே ரெண்டாம் வருகையை பற்றியும் இதை விசுவாசிகளை பற்றியே பேசுகிறாரே என்றால் அதுதான் நமக்கு தேவை. நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது, ஆபிரகாம் காலத்தில் நடந்தது நாம் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணத்திற்கு. ஆனால் அவைகளை எல்லாம் விட நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது, இப்பொழுது வருகை நடக்குமானால் நான் எப்படி இருக்க வேண்டும், வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அதற்கு விசுவாசம் தேவை. இவைகளை பற்றி தான் நாம் அதிகமாக இந்த செய்திகளில் குறிப்பிடுகிறோம். இன்றைய செய்தியிலும் அவர் வருவார் என்ற வாக்கு தத்துவம் எங்கே? அநேகர் கேட்கக்கூடிய கேள்விகள். அவர் வருவார் என்ற வாக்கு தத்துவம் எங்கே? வேதத்தில் அவர் வருவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே. அவரை நோக்கி, அவருடைய வருகையை நோக்கி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே, அந்த வாக்கு தத்துவம் எங்கே? இன்னும் ஒன்றையும் காணோமே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி நாம் இந்த செய்தியிலே சிந்திக்க போகிறோம். இதில் சொல்லியிருக்கக்கூடிய பாயிண்ட்டுகள் முன்னால் கேட்டவைகளாக இருந்தாலும் கூட இது உங்கள் மனதிலே நிலை நிற்க வேண்டும். எப்பொழுதும் சொல்ல வேண்டும், இதோ வருகிறார், எப்போதே வந்து விடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் கூட நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அப்படி உங்களை தயார்படுத்தி விட்டால், நான் பேசுகிற இந்த செய்திகள், நான் கொடுக்குற இந்த செய்திகளின் மூலம் நான் என்னுடைய அந்த தேவனுடைய உத்தரவை நான் பூரணப்படுத்துகிறேன் என்று அர்த்தம். இன்று நம் செய்தியின் தலைப்பு, அவர் வருவார் என்ற வாக்கு தத்தம் எங்கே? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக பூமிக்கு வந்து பாவ நிவாரண பலியாக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது அவர் ஏன் வந்தார், இப்பொழுது எங்கே இருக்கிறார்? அப்படி பாவத்திற்கென்று பலியானவர் பாவம் இல்லாதவராக 2ஆம் வருகையில் இனி நமக்கு ரட்சிப்பு அளிப்பதற்காக நமக்கு திரும்பவும் வருவார். எபிரேயர் 9:27-28 இதை வாசிப்பீர்களேயானால், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இங்கு இந்த வசனங்களில் ரட்சிப்பு என்று குறிப்பிட்டிருப்பது நித்திய ஜீவனை குறிக்கும். நாம் நித்திய ஜீவனை அடைவதைத்தான் இங்கு ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்றால் அநேக அர்த்தங்கள் உண்டு. நோயிலிருந்து ரட்சிப்பு, வியாதியிலிருந்து ரட்சிப்பு, பெரிய கஷ்டங்கள் இருந்து அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம்ப்பா அப்படி என்றெல்லாம் அந்த ரட்சிப்பு என்கிறது ஒரு பொது பெயர். இங்கு பாவத்திலிருந்து ரட்சிப்பு என்பதைத்தான் நாம் இந்த கிறிஸ்தவ செய்திகளில் மையமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். ரட்சிப்பு என்பதற்கு நித்திய ஜீவனை குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மரித்த ஒவ்வொரு நீதிமானுடைய ஜீவனும் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஒவ்வொருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. தேவன் ஒரு மனிதனை படைக்கும் பொழுது அவன் மரித்து போவதற்கு அவன் மரணத்தை அவன் விலைக்கு வாங்கி கொண்டாள். ஆனால் முதலில் படைத்த அந்த மனிதனை அவர் நித்திய ஜீவன் உடையவராகவே படைத்தார். சதா காலமும் தேவனோடு இருக்கும்படியாகத்தான் படைத்தார். பிறகு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். பாவம் உள்ளே புகுந்தது, அவனுடைய நித்திய ஜீவன் பறிபோய்விட்டது. அவர் வெளிப்படும் போது 2ஆம் வருகையில் ஏன் நாம் மிகவும்
உன்னிப்பாக கவனிக்கிறோம் என்றால், அந்த நமக்கு நமது முற்பிதாவாகிய ஆதாமிற்கு கொடுக்கப்பட்ட அந்த நித்திய ஜீவன், அதாவது சதாகாலமும் தேவனோடு கூட அவருடைய சன்னதியில் இருப்பதற்கு உள்ள அந்த மகிமை அவர் இரண்டாம் வருகையின் போதுதான் நமக்கு அளிக்கிறார். அதை தான் இந்த இந்த வசனம் சொல்லுகிறது. தனக்காக காத்திருப்பவர்களுக்கு, நீங்கள் அதை அடைவதற்கு, அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு, சதாகாலமும் தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை அடைவதற்கு நீங்கள் ஆவல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அதை உங்களுக்கு அவர் கொடுக்கிறார். கொலோசியர் 3:6 வரை வாசிப்பீர்களேயானால், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இங்கு இந்த வசனம் 2ஆக பிரித்து பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் விசுவாசமுடையவர்களாக இருந்தீர்களேயானால் உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. அவர் வெளிப்படும் போது அது உங்களுக்கு வருகிறது. நீங்கள் விசுவாசியாக இருந்தால். விசுவாசம் இல்லாதவர்களாக, அங்கு சொல்லப்பட்டிருக்க எல்லா பாவங்களையும் நீ இதை செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய ஜீவன் எப்படி இயேசுவுக்குள்ளாக மறைந்திருக்கும்? அது சாத்தானுக்குள்ளாக மறைந்திருக்கும். அது உங்களுக்கு அக்னி கடலை உங்களுக்கு தேடித்தரும். அதைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது அவரோடு கூட நீங்கள் மகிமையில், இது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவரால் வரக்கூடிய, அவருடைய நாமத்தின் நிமித்தம் வரக்கூடிய எல்லா உபத்திரவங்களையும் நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு ஒரு விசுவாசி ஒரு கஷ்டத்தில் ஏற்படும் பொழுது எந்த அளவு அவனுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நீங்கள் உங்களுடைய பாடுகளையோ உங்களுடைய கஷ்டங்களையோ வரையறுக்க முடியாது. உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் பிறப்பதும் உங்களால் செய்தால, நீங்கள் மரிப்பதும் உங்களால் ஆனதல்ல. உங்களுக்கு வரக்கூடிய பாடுகள் கூட தேவனால் அனுமதிக்கப்பட்டவைகளாக இருக்கிறது, யாரோ ஒருவரால் செய்யப்படுகிறது. வரக்கூடிய பாவங்களில் கூட எந்த அளவிற்கு மேல் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, பாவத்தில் ஈடுபட்டுவிடக்கூடாது என்று தேவன் கரிசனையாக இருக்கிறார். இனி இந்த 2ஆம் வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரிட்டிசிசம், அதாவது அதை ஒரு பரிகாசமாக சொல்வார்கள். நம்ம எல்லாம் வருவேன் என்று சொல்வார்கள். வெளியிருக்கிறது, எல்லாம் சரிதான், வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அப்போது இருந்தது போலே இப்போது இருக்கிறது. அதற்கு அந்த நன்றாக யோசிக்க வேண்டும். இது பேதுரு சொன்னதை நாம் வாசிக்கப் போகிறோம். பேதுரு வாழ்ந்த காலம், இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது பேதுரு அப்போஸ்தலராக இருந்தான். அன்றே இன்று என்ன நடக்கும் என்பதையும் இனிமேல் என்ன நடக்கும் என்பதையும் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டு அவன் எழுதியிருக்கிறான். இந்த மாதிரியான கிரிட்டிசிசங்கள் வரும். ஆனால் அதற்கு நமது விசுவாசிகள் எந்த மாதிரியான ரியாக்ஷன்களை கொடுக்க வேண்டும், அதை எப்படி நாம் தள்ளிவிட்டு நம் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும், வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அந்த பரியாசங்கள் நமது நம்பிக்கையை, நமது விசுவாசத்தை குலைத்து போடக்கூடாதாக இருக்கக்கூடாது. 2 பேதுரு 3:14 வரை வாசிப்பீர்களே. ஆனால் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின் படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும்
ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியம் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தெய்வ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தெய்வ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்கு தத்தத்தின் படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். பரியாசம் என்ன என்பதையும் சொல்லி அந்த பரியாசத்திற்கு என்ன விடை என்பதையுமே அவர் சொல்லிவிட்டார். தேவன் நம்முடைய ஆவிக்குரிய பிதாவாக இருக்கிறார். நமது மேல் அவர் சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டியின் மேலும் அவர் கரிசனை உடையவராக இருக்கிறார். அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவனையும் அவர் ஒதுக்கி தள்ளுவதிலே தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறார். அந்த ஒவ்வொரு ஜீவனும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று அவர் மிகவும் ஒரு மனதுடையவராக இருக்கிறார். ஆகையால் நீங்கள் அந்த நிலைமை அடையும் வரை, அதாவது இந்த அவர் இப்போ இருக்கக்கூடிய சிருஷ்டியின் பெரும்பாலானவர்கள் எல்லோரும் அடைய முடியாது. ஏனென்றால் சாத்தான் உள்ளே பாவத்தை புகுத்தி விட்டால் பாவமும் விளையாடுகிறது. அதை ஒதுக்கிவிட்டு தான் நீங்கள் தேவனுடைய நித்திய ஜீவனை அடைய வேண்டும். இந்த மாதிரி நிலைமை இருக்கும் பொழுது இந்த நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும் என்பதற்கு தேவன் அநேக வழிகளை நமக்கு சொல்லுகிறார். மெயினாக அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது அவ்வளவையும் நீங்கள் கைப்பற்றுவீர்கள், கை கொண்டு நடப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக நித்திய ஜீவன் கிடைக்கும். நீங்கள் மரித்து எழுதும் பொழுது உங்களுடைய ஆத்மா தேவனுடைய சன்னதியில் நிச்சயமாக இருக்கும். இந்தப்பட்ட நிலைமை வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் வாரது என்னமோ வரணும் வந்துடுவார். உனக்காக அவர் வரதில்லை. அவர் வரும்போது அவருடைய சிருஷ்டிகள் எதற்காக அவர் சிருஷ்டித்தாரோ அந்த சிருஷ்டிகள் அப்பா பிதாவே என்று அழைக்க வேண்டும். அதற்கு அவர் காத்திருக்கிறார். அதுதான் அந்த டிலேயின் காரணம். இனி கர்த்தர் மறுபடியும் பூமிக்கு வரும் நாளில் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறும் அறிவுரை. 2 பேதுரு 3:17-18 வாசிப்பீர்களே ஆனால், ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எப்படி இருக்க வேண்டும்? சாத்தானின் வஞ்சனைகளை ஒதுக்கிவிட்டு அதை சாதனைப்படுத்தி இருக்க வேண்டும். விசுவாசத்தில் வல்லமையாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். வேதத்திலே தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வாசிக்கும் போது புது புது காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும்.
அவைகளெல்லாம் ஏன் அவைகளெல்லாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த உலக நிலைமைகள் மாறும் பொழுது நீங்கள் உங்களுடைய விசுவாசம் அதற்கேற்றவாறு மாறாமல் அவர் மேல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று உங்களை வழிநடத்துவதற்காக இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகைதான் நீங்கள் அவரை அறிகிற அறிவு ஒரு நாள் முடிந்து போவதில்லை. அவரை பற்றி அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் என்ன சொல்லுகிறார்கள், இன்னும் என்ன சொல்லுகிறார்கள், தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். அவர் இயேசு சொல்லுவார், நான் உங்களுக்கு சிநேகிதராக இருக்கிறேன், நீங்கள் என் உடன் சகோதரராக புத்திர சுவீகாரம் தேவனுக்கு புத்திர சுவீகாரராக என்னோடு உடன் சகோதரராக இருக்கிறீர்கள் என்று சொல்வார். இந்த மாதிரி அநேக காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படும் பொழுது உங்களுக்கு பெருமிதமாகவும் உங்கள் விசுவாசத்தையும் அதில் கூட்டும். இனி இந்த இரண்டாம் வருகையை பற்றி அதிகமாக புதிய ஏற்பாட்டிலே ஆங்காங்கு சொல்லப்பட்டு இருக்குமே தவிர அந்த பின் பாயிண்டாக சொல்லியிருக்காது. ஏன்னா அவர் வந்துட்டார். இயேசுவே உடைய அந்த பூமியிலே அவர் வந்து ஊழியம் செய்யக்கூடியதை பற்றி தான் இந்த புதிய ஏற்பாடு அதிகமாக சொல்லுகிறது. மீதி உள்ளவைகளெல்லாம் நிரூபங்கள், லெட்டர்கள், அது ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றவாகவும் அந்த ஒவ்வொரு பவுல் எழுதுகிறார் என்றால் பவுலை பற்றி அவருடைய ஊழியத்தை பற்றி அவர் எழுதுவார். யோவான் எழுதுகிறார் என்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வழியிலேயே அவர் தேவனை பற்றி எழுதி கொண்டே போவார். ஆனால் அது ஒரு பழைய ஏற்பாடு, அந்த ஏற்பாட்டிலே இந்த இயேசு கிறிஸ்து, அதாவது பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து வருவார், அதாவது முதல் முறையாக அவர் வந்தார், பாவங்களை தீர்க்க வந்தார் அல்லவா, அது வருவார் என்பது அங்கேயே சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு அது தெரியும். புதுசாக ஒன்று அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த இரண்டாம் வருகை நடக்கும் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலாம் அந்த முதலாம் வருகை ஓட்டியில், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்திய அடையாளம், வெளிப்படுத்தியவைகளிலிருந்து அதற்கு ஒரு அடையாளம் கொடுப்பார் ஏசாயா. அந்த அளவுக்கு அந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தவர்கள் புதிய ஏற்பாட்டை எட்டி கூட பார்க்கவில்லை, அங்கே என்ன நடக்கும் என்று கூட தெரியாது. என்றாலும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வதை ஏசாயா 7:13-14 வாசிப்பீர்களே. ஆனால் அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாது, என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஒரு கன்னிகை ஒரு குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று அவளுக்கு பெயரிடுவாராக என்று சொல்லப்பட்டிருக்கும். இது அந்த மேசியாவை பற்றி பேதுரு சொல்லக்கூடியது பழைய ஏற்பாட்டு காலத்தில், ஏசாயா சொல்லக்கூடியது பழைய ஏற்பாட்டு காலத்தில். அதே ஏசாயா இன்னும் என்ன சொல்லுகிறார் என்றால் 9ஆம் அதிகாரம் ஏசாயா 6-7 வரை வாசிப்பீர்களேயான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இங்கும் ஒரு பாலகன் பிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச இதுவெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தவர்களுக்கு இதை பற்றி சிந்திக்கவும், ஏனென்றால் அவர்கள் பார்க்கவில்லை, அவர்கள் பார்க்க போவதில்லை. நாம் இயேசுவை பற்றி அறிகிற அளவுக்கு அவர்கள் அறியவில்லை, அவர்களுக்கு அந்த வெளிப்பாடு கொடுக்கப்படவில்லை. ஆனால் என்ன அளவு தெரிந்திருக்க வேண்டுமோ அது மட்டுமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இனி ஏசாயா தீர்க்கதரிசியின் இயேசு அறிய பாடுகளை பற்றி சொன்னார். ஏனென்றால் அவர் சொல்ல வரக்கூடிய மேசியா பாடு அனுபவித்து ஜனங்களை காப்பாற்றுவார். அது ஒரு முக்கியமான காரியம். எல்லோரும் நினைத்துக்கொள்வார் அவர் வருவார், குதிரை மேல் வருவார், அந்த மாதிரி கிடையாது என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் தேவன் வெளிப்படுத்தினார்.
ஏசாயா 53 4 7 வரை வாசிப்பீர்களே. ஆனால் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். இது ஒரு சத்தியம். தேவன் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நாம் அவரை விசுவாசிப்பதற்கு, நம்மை அவரோடு கூட சேர்ப்பதற்கு நம்மேல் வரக்கூடிய எல்லா காயத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அநேக காரியங்கள் உங்களுக்கு கண்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களானால் உங்களுக்கு விளங்கும். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் பொருட்டு இந்த சமாதானத்தை பற்றி தான் அநேகர் ஓடுகிறார்கள். சமாதானம் எல்லாருக்கும், பணம் இருக்கும், பதவி இருக்கும், வாழ்க்கை இருக்கும், சொகுசு இருக்கும், எல்லாருக்கும் சமாதானம் இருக்காது. ஒரு ரோட்டில் வேலை செய்கிறவங்க கூட வேலை செய்து முடிந்து அந்த ஒரு மரத்து நிழலில் உட்கார்ந்தால் அவனுக்கு சமாதானமாக இருக்கும். அந்த சமாதானம் அவன் அனுபவிக்கிறது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது ஒரு தனவந்தனுக்கு கிடைக்காது. யாருக்கு கொடுக்க வேண்டும்? நான் என் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்றார். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்றார். அவர் அனுபவித்த விதமாக அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த சமாதானத்தை அவர் நமக்கு வைத்து சென்றிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்பதை பழைய ஏற்பாட்டு காட்டிலே சொல்லப்பட்டது. இன்னும் தானியேல், அந்த தானியேல் தான் அவர் துர்க்கதரிசி. அவரெல்லாம் கால்குலேட் பண்ணி துல்லியமாக சொல்லுவார். தானியேல் மேசியா வரும் காலத்தையும் அங்கே அவர் சங்கரிக்கப்படும், அதாவது சிலுவையிலே அறையப்படும் காலத்தையும் துல்லியமாக கணித்து சொன்னவர் தானியேல். 9:25-26 வாசிப்பீர்களே. ஆனால் இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அந்த 62 வாரம், இங்கு வாரம் என்று சொல்லியிருப்பது 7 வருஷங்களை குறிக்கும். அப்படியானால் மொத்தம் அவர் சொல்லியிருப்பது அவருடைய 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். 63வது வாரம் அதன் பின்னாக வர வேண்டும். அதனுடைய எஃபெக்ட் 63வது வாரத்தில் தெரியும். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்பது 62வது வாரம், அது 7 கொண்டு போனால் 14, 434 வருஷம். அந்த வருஷம் அவர் மரித்து போனார். அந்த கணக்கு பிரகாரமும் அவர் மரித்து போனார். 1 வருஷம் விட்டு போயிருக்கு. அது இனி வருகிறது. அது எப்போ வருங்கிறது தான் நமக்கு தெரியாது. அதுதான் 2வது வருகை. அதில் தான் அவர் வர இருக்கிறார். அவர் மரித்தது 62வது வாரம்.
அவர் எழுந்து போய் திரும்ப வருவது 73வது வாரம். அதற்கு இடையிலே அவர் தயாராகி மக்களை தயார் பண்ணி ஜனங்களை தயார் பண்ணி அவருடைய வருகைக்கு தயாராகிவிட்ட பிறகு 63வது வாரத்தில் அவர் வருவார். வாரம் தயாராக இருக்கிறது. ஆனால் அவர் 62வது வாரத்தில் சங்காரமாகிவிட்டார். 63வது வாரத்தில் வந்துட வேண்டியது வாரத்துக்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் இங்கு இருக்கிறவர்கள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர் நினைத்த அளவிற்கு ஜனங்கள் அவரிடம் வருவதற்கும் உலகத்தில் ஜனங்கள் தயாராக இல்லை. இனி தீர்க்கதரிசி எகிப்தில் மீகா தீர்க்கதரிசி எகிப்திலிருந்து பெத்லகேமுக்கு வருவார். யூதர்களின் ராஜாவாக இருப்பார். எல்லாம் ஒன்றா மேசியான்னு சொல்லிட்டு வர யூதர்களின் ராஜா என்பதையும் அவர் அங்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்துகிறார். அங்கே இம்மானுவேல் என்றார், எல்லோரையும் தேவன் நம்மோடு இருப்பார் என்ற பெயருடையவராக இருப்பார். அதன் பிறகு அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம், நம்முடைய அக்கிரமம் பாவம் எல்லாவற்றையும் சுமந்து சிலுவையிலே போய் மரிக்கிறவராக இருப்பார். அதன் பிறகாக இப்பொழுது மீகா என்ன சொல்லுகிறார்? உன் ராஜாவாக வருகிறார். மீகா 5:1-2 வாசிப்பீர்களே. ஆனால் சேனைகளுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அந்த சமயத்திலே சொல்லுவார், ராஜா, அதாவது மேசியா, யூதர்களின் ராஜா, தாவீதின் சிங்காசனத்தில் பெர்மனண்டாக உட்காரப் போகிறவர் அதே தாவீதின் ஊரிலிருந்து புறப்பட்டு வருவார் என்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லிவிட்டார். அப்போ கிட்டத்தட்ட பார்ப்பீர்களே, ஆனால் எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டு விட்டன. ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருந்தது. இனி சகேரியா எல்லாரையும் வேண்டி போய் நியாயாதிபதியுமாகிய மேசியா கழுதை மேல் ஏறி சமாதானத்தோடு தம் ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்க வருவார்ன்னு சகேரியா 9:9 சொல்லியிருப்பார். வாசிங்கள் சகேரியா 9:9. சீயோன் குமார்த்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இப்பொழுது நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் வந்தார் என்பதையெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் தெரியாமல் அவர் குதிரையில் வரமாட்டார். வீரர்கள் பெரும்பாலும் சண்டைக்கு போகிறவர்கள் தான் குதிரையிலே போவார்கள். குதிரை என்று அவர்கள் சொல்லக்கூடியது கொஞ்சம் வித்தியாசமான அனிமல் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது பழக்கப்பட்ட குதிரைகள் அல்ல. அந்த குதிரைகள் எப்பவும் போருக்கு சமமாக ரெடியாக இருக்கும். அடுத்த கழுதை என்பக்கூடியது அது இப்பொழுது புது சமைக்கக்கூடிய கழுதையோ அல்லது கோவேரி கழுதையோ ஏதோ அதன் மேல் ஏறி சவாரி செய்து கொண்டு அவர் வருகிறார். அந்த கழுதை எப்படிப்பட்டது இருந்தது என்று நமக்கு பார்க்க தெரியவில்லை. அப்போ அது அவர் கழுதை மேல் வருவார் என்று சொல்லுகிறார். அவர் சமாதானத்திற்கு வருவார், சமாதான பிரபுவாக அவர் வருவார். இங்கு வந்து அவர் யாருடையும் சண்டை செய்ய போவதில்லை, சண்டை செய்து உங்கள் ரட்சிப்பை அவர் பெறுவதில்லை என்பது இங்கு மீகா சொல்லியிருக்கிறார். தெரிவ கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறவராக இருப்பார். அவ்வளவும் அவரை பற்றி எல்லா காரியங்களும் இந்த தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட இது ஒன்றாம். இனி 2ஆம் வருகையை பற்றியும் கூட சொல்லிவிட்டார்கள். சகரியா 14:3-5 வாசிப்பீர்களே. ஆனால் கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிரே பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும்
ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அவர் பூமிக்கு வரும்போது எங்கு இறங்குவார்? அவருடைய பாதம் எங்கே இறங்கும்? எருசலேமுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த ஒலிவ மலையில் அவருடைய பாதம் இப்பொழுதே அவரெல்லாம் தயார் பண்ணி வைத்திருக்காங்களாம். அங்கே பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் கட்டுவதற்கு அந்த பர்மிஷன் கேட்டபோது கொடுக்கவில்லை. அதை எடுத்து அவரை செக் பண்ணி பார்க்கும்போது பிபிஎஸ் பேரிங் பேர் ஆஃப் சாயில், அது பெரிய பில்டிங்களை கட்டுவதற்கு உகந்ததாக அது இல்லை. அவருடைய கால் பட்ட உடனே அது ரெண்டாக பறந்து போயிடுது என்று தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே அந்த இடம் இன்று அவர் இறங்குவதற்கு தயாராக இருக்கிறது. 1ஆம் வருகையிலே அவர் வருவார் என்று சொன்னது போக இப்பொழுது 2ஆம் வருகையிலேயும் எங்கே வருவார் அப்படி என்று பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசி சகரியா சொல்லியிருக்கிறார். அடுத்து அதே சகரியா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை குத்தினவர்கள் அவரை கண்டு புலம்புவார்கள். அவர் வரும்போது எப்படி குதிரை அவரை சிலுவையிலே குத்தின யூதர்கள் அவர் மின்னல் போல வந்து வானத்திலிருந்து இறங்கி வரும்பொழுது அவரை கண்டு புலம்புவார்கள். எந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்? அவர் வரும்போது யூதர்கள் எல்லாரும், ஐயோ நாம் இவரை ஏற்றுக்கொள்ளாமல் போனோமே, மெசியாவை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த கஷ்டங்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டிய தேவையில்லையே, நாம் விட்டுவிட்டோமே என்று அவரை கண்டு முதல் தலைச்சன் பிள்ளைகளை பறிகொடுத்தவர் போல அவர்கள் புலம்புவார்கள் என்று சகரியா 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து எசையா இது மட்டும் இல்லாமல் ஒரு அடி மேலே போய் என்ன சொல்கிறார்? புதிய வாமம் புதிய பூமியின் தேவன் என்ன சொல்லுகிறார்? இதன் பிறகு அவர் 2ஆம் வருகைக்கு பிறகு வருவார். அர்மகதோன் யுத்தம் நடக்கும், 1000 ஆண்டு அரசாட்சி நடக்கும், சாத்தான் மரித்து போவான். அதன் பிறகு புதிய பூமியும் புதிய வானத்தையும் நான் சிருஷ்டிப்பேன் என்று சொல்லுகிறார், உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். அதை கூட ஏசையா சொல்லியிருக்கிறார். ஏசையா 65:17-18 வாசிப்பீர்களே. ஆனால் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமே களி கூறுதலாம், அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். இனி பழைய ஏட்டு தீர்க்கதரிசிகள் இவ்வளவு சொல்லி இருந்தும் ஆனால் புதிய ஏற்பாடுகளில் தீர்க்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயில் அங்கொன்று இங்கொன்றுமாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் சற்று அது ஒரே காரியம்தான் சொல்லப்பட்டிருக்கிறோம். அதை தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் 4:15-17 வரை வாசிப்பீர்களே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அடுத்ததாக அந்த காலம் எப்போ வருவார் அவர்? அதான் இங்கே எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. அதுதான் இன்னைக்கு வரக்கூடிய சந்தேகங்கள். எப்போ அவர் வருவார்? அது தேவன் அவருடைய ஆதீனத்தில் வைத்திருக்கக்கூடிய எதையுமே தேவன் யாருக்குமே சொல்வதில்லை. எப்பொழுது வருவார் என்று தெரியாது. ஒன்று மட்டும் சொல்ல, எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அது எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அவர் என்ன நினைத்திருக்கிறார் என்று தெரியாது. அவர் வருகைக்கு முன்னாக என்ன நடக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் வகைத்து வைத்திருக்கிறார். நீ விசுவாசியாக இருக்க வேண்டும், நீ ஒவ்வொருவரும் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளப்படுவதற்குள்ள ஒரு பங்காளனாக இருக்க வேண்டும், நீ ஆவியானவர் உள்ளே இருக்க வேண்டும், அவரால் நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய சன்னதியில் இதெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறது. அவைகளெல்லாம் அவர்
இனி வந்து தான் செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை. இதெல்லாம் செய்து ரெடியாக இருக்கிறதுனால அவர் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். சகோதரர்களை, இப்பொழுது நடக்கக்கூடிய காரியங்களை பார்ப்பீர்களே ஆனால் தெரியும். எங்கெங்கெல்லாம் ஒரு நாள் கூட யுத்தத்தை பற்றிய செய்தி கேட்காமல் இருக்காது. ஒரு நாள் கூட எங்கும் பூமி அதிர்ச்சிகள் உண்டானதா, ஒரு நாள் கூட சாப்பாட்டிற்காக ஜனங்கள் மரிப்பதை நாம் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் எந்த நாளுனாலும் சொல்லுவாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாமல் சாகுறாங்க, பட்டினியாக இருக்கிறாங்க, பூகம்பம் வந்தது, எரிமலை வெடிக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் எண்ட் டைம்ஸ், அதாவது கடைசி காலத்திற்கான அறிகுறிகள். கடைசி காலத்திற்கான அறிகுறிகள் உங்களை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறீர்கள். அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கவலை. ஏனென்றால் நீங்கள் இவைகளை வாசிக்கிறதும் இல்லை, சொல்லப்படும் போது நீங்கள் அதை கேட்கிறதும் இல்லை. திடீரென்று திருடன் வீட்டிற்குள் வருவது போல் அவர் வரக்கூடிய காலத்தில் நீங்கள் மிகவும் மோசமான நிலைமை என்றால் ஆவிக்குரிய நிலைமை, மிகவும் அவரை பற்றி அறியாதவர்களாகவும் பாவிகளாகவும் தென்படுவீர்கள். அப்படி இருக்கக்கூடாது. இந்நிவேதத்திலிருந்து கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் அங்கீகரிக்கப்பட்டவைகள். எனவே இங்கு சொல்லப்பட்டிருக்கு, நான் சொன்ன ஒவ்வொரு காரியமும், நான் சொல்லக்கூடிய எல்லா காரியத்திற்கும் இது சொல்லுவேன். அதுக்குள்ள வசனங்களோ இல்லை அதுக்குள்ள எடுத்துக்காட்டுகளோ அதுக்குள்ள அதிகாரங்களோ சொல்லுவேன். இப்படி அவைகள் அத்தனையும் ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. ஆகையால் நீங்கள் எப்பொழுது இவன் வருவார் என்பதை இன்னும் வருவார் காலதாமதம் ஆகும் என்று எதிர்பார்க்காமல் அவர் எப்பொழுது வேண்டாலும் வரலாம் என்பதை உணர்ந்து உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான பிதாவை, மேற்பரை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரை, நீர் வரக்கூடிய காலத்தையும் உண்மை வருகையை பற்றி பேசக்கூடியதையும், எப்படிப்பட்ட காலங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறன, நீர் உண்மை பற்றி பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரை, இன்னும் கூட அவைகளை பற்றி அறிய முடியாதவர்களாக எத்தனை வருஷம் அவர்கள் ஒரு மனிதன் பிறப்பதிலிருந்தே அவனுக்கு சொல்லப்படுகிறது, இரண்டாம் வருகை உண்டு, இரண்டாம் வருகை உண்டு, புதிய பூமி உண்டு, புதிய வானம் உண்டு, இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருந்தும் அவர்கள் உமது பிள்ளைகளும் ஏற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக அதுக்கு தயாராக இருப்பார்கள். மற்றவர்கள் தயாராக இல்லாமல் இருக்கிறார்கள். அவைகளையும் நீர் மனப்படுத்தி அவர்களையும் ஒன்று சேர்த்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவான எப்படி செய்ய போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே, ஆமீன்.